ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூரிய நமஸ்காரம் பற்றி நம்ம பார்க்கலாமா? இப்போ சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது பாரத மக்கள் தொன்று தொட்டே பின்பற்றி வந்த ஆசார முறை சூரிய நமஸ்காரம். ஓகேங்களா? உடல் மற்றும் மனது உறுதியடையவும் மனது அமைதியடையவும் உதவும் ஆசாரம் இது. இதை முறைப்படி செய்யும்போது உடற்பாகங்களில் ஆற்றலும் சக்தியும் வருகின்றது. மேற்கிந்திய நாடுகள் உட்பட உலகில் எல்லா பாகங்களிலும் இந்த ஆசார முறை பிரசித்தி பெற்றிருக்கின்றது. ஜிம்னாட்டிக்ஸ், சன்பாத் என்ற பெயர்களில் சூரிய நமஸ்காரத்தை உட்படுத்திய உடற்பயிற்சிகள் செய்து வருகின்றனர். சூரிய நமஸ்காரம் வாயிலாக நமது உடலில் மூட்டுகளுக்கு அசைவு ஏற்படுகிறது. வைட்டமின் டி உற்பத்தி செய்யும் திறன் காலை சூரிய ஒளிக்கதிர்களுக்கு உண்டு. கால்சியம் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் திறனும் உண்டு. இதை அறிவியல் துறைகள் அங்கீகரித்துள்ளன. உடல் உறுதிப்படுவதால் காச நோய்களின் ஆக்கிரமிப்பையும் தடுக்கிறது. தொடர்ச்சியாக சூரிய நமஸ்காரம் செய்தால் அகால வயது முதிர்ச்சியை தடை செய்யலாம். அதாவது மூட்டுகள் லாவகமாக அசைய முடிகிறது. தொப்பை வயிறு கட்டுப்படுத்தலாம். மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகம் நிலைத்து நிற்கும். இந்த சூரிய நமஸ்காரத்தால் சரும நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தவிர்க்கலாம். காலை கதிரவனை தரிசிப்பதே சிறந்தது. அதாவது காலை கதிரவனை தரிசிப்பதே சிறந்தது. மாலை சூரிய ஒளியை ஏற்பது அழகை அதிகரிக்கும். பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த சூரியன். சூரியனை நடுப்பகலில் பார்ப்பது நல்லதல்ல. இப்படிப்பட்ட சூரியனுக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமைகளையோ நமக்கு எப்போ முடியுதோ அப்போ ஒரு சிவந்த மலர்களால் பூஜை செய்வது ரொம்ப சிறந்தது. இப்போ எனக்கு பாருங்கள், ஒரு சென்னையில் ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் கண் டெஸ்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கண் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் போய் வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இப்போ டெஸ்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன், 1 வாரம் சூரிய நமஸ்காரம் செஞ்சேன். அதாவது காலையில் ஒரு 10 நிமிஷம் செஞ்சபோது நல்லா எனக்கு கண் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ போய் நான் டெஸ்ட் பண்ணபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்கள். நம்மளுக்கு சூரியன் ஒரு வரப்பிரசாதம், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதாவது நடுப்பகலில் பார்க்கக்கூடாது. காலையில் ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் நம்ம நிற்கணும். ஈவினிங்கில் ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளியில் நின்னால் போதும். இப்போ நான்லாம் முறைப்படி சூரிய நமஸ்காரம் செய்வேன். நமக்கு கிடைத்த இந்த அட்சய பாத்திரத்தை நம்ம பயன்படுத்துவோம். நம் உடலுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கிறது, கண் பார்வை தெளிவடைகிறது, சரும நோய்கள் தீர்க்கப்படுகிறது. சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக சிவந்த மலர்களை அர்ச்சனை செய்வோம். இப்போ கண் தானத்திற்கும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி 6 பேர் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.